நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? சோ நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா சார்? நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? உங்க லைஃப்ல நீங்க ஏமாந்த விஷயம்னா என்ன? லைக் ஹேவ் யூ காட் சீட்டட் பை சம்? நீ ஏமாந்திருக்கியா நிறைய பேர்கிட்ட? நான்லாம் நிறையவே ஏமாந்திருக்கேன். நீ எப்படி? இதெல்லாம் ஈஸியா ஏமாத்திடுவாங்க. சோ ஏமாத்துறவங்களை உன்னால எப்படி வந்துட்டு நல்லவனா கெட்டவனா ஜட்ஜ் பண்ண முடியும்? அதுவும் சரிதான், ரொம்ப கஷ்டம். என்னன்னா நல்லவங்களா இருப்பாங்க ஆனா ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஒரு சிலர் பக்கம் கெட்டவங்களா இருப்பாங்க, பாவமா இருப்பாங்க. ஆனா அவங்கதான் இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்க எல்லாம் எப்படி ஏமாந்துருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்கதான். எப்படி, என்ன, எதனால நல்லவங்க? எந்த கெட்டதும் செய்யல. நல்ல சேஃபான ஒரு ஆன்சரா இருக்கு. நீங்க எப்படி? நல்லவன் தான் நான் நினைக்கிறேன். So, நல்லவள். ரெண்டுமே தான். ஆமா. நீங்க மேம்? சேம். 50-50. 50-50. நல்லவங்களுக்கு நல்லவங்க. நல்லவங்க. நீங்க? என் பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லவங்க. நீங்க நல்லவங்க. Okay. I can say that I am a good person. I can't tell that. Other people should say that if I am a person or bad person. So, your opinion. Yeah. ஒரு 3 கெட்ட விஷயம் நீங்க பண்ணது. இல்ல பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ண விஷயம். 18க்கு முதல்ல ஸ்டார்ட் ட்ரிங்கிங், ஸ்டார்ட் ஸ்மோக்கிங், all these things. Yes. Okay, that's like habits very. கெட்ட விஷயம். அது பண்ண அதுச்சு பண்ணி. நிறைய பண்ணுவோம், அதெல்லாம் எப்படி சொல்றது சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. கெட்ட விஷயங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல சொல்றீங்க? முடிஞ்சிருக்கோம், அதான் சொல்ல முடியாது. நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணிருக்கோம், மனசாரே இல்லாம அதுவும் ஃபர்ஸ்ட் பிறந்ததோட கெட்ட விஷயம். And then second thing would be like என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கெட்ட விஷயம். இன்னைக்கு காலையில நான் வந்து ஒருத்தவங்க அன்இன்டென்ஷனலா திட்டிட்டேன். சோ அதுக்காக கெட்ட எங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்க. கெட்ட விஷயம் அப்படி எதுவும் பண்ணல, என்ன பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ண விஷயங்களா கூட இருக்கலாம்ல. நீங்க 3 கெட்ட விஷயங்களா நம்ம பண்ணிட்டேன். கெட்ட விஷயம் இல்ல, ரிக்ரெட் பண்ணதுனால சேர்ந்த காலேஜ். ஓகே, பேட் திங்ஸ். Okay, if it's a bad thing or I regret, I should not be like hold on to that. So I don't want to tell that. Everyone does bad things. So we are also humans. We also make mistakes. So உங்க லைஃப்ல நீங்க ஏமாந்த விஷயம்னா என்ன? யூஸ்வலி இந்த ஆன்லைன் ஆர்டர்லாம் பண்ணும்போது திடீர்னு ஆர்டர் பண்ணிருப்போம் ஜாமா, நான் வரது வந்து அதிர்ஷ்டமா இருக்காது. அது வெரி ரிலேட்டபிள் எல்லாருக்குமே. அதுதான் நினைக்கிறேன் ஏமாந்தது. ஓகே, நீங்க ஏமாந்த விஷயம்? ஸ்கூல்ல வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உணவு வாங்கி கொடுக்கும்போது அவங்க வந்து எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஆமா. நான் வந்து ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹோம்வொர்க் ஆன்சர்ஸ் வந்து சொல்வேன், ஆனா எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. Of course. ஏன் எதுக்கு ஏமாத்திருக்கீங்க? அன்பு, பாசம். ஓகே, அதே அணி, அதே எல்லாம் சேம் பிளட். சோ இன்னைக்கு நாங்க வாக்ஸ் பாப் பண்ணிட்டு வந்தோம். ஆப்வியஸா உங்களுக்கு டாபிக் தெரிஞ்சிருக்கும். எல்லா பீப்புள்ஸ் கிட்டயும் போய் கேட்டுட்டு வந்ததுல எல்லாரும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் நிறைய ஏமாந்துருக்காங்க, சில பேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. சில பேர் அப்படியும் சொன்னாங்க, இப்படியும் சொன்னாங்க. யாரையுமே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ற இடத்துல கிடையாது. ஆனாலும் எல்லாரோட லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையவே இருக்கும். சோ ஒருத்தங்க நமக்கு தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்மா அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். சோ அதனால யாருமே அவங்களுக்கு நடந்த கஷ்டத்தை பத்தி பெருசாலாம் எடுத்துக்கல, பாஸ் பண்ணி அடுத்தடுத்த லைஃப்ல மேல வந்துட்டாங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 மிர்ச்சி கேர்ள்ஸ்.